நம்ம வாழ்க்கையில் என்ன அடையணும் அப்படின்னா ஆனந்தத்தை அடையணும். ஆனந்தம் அப்படின்னா சுகம், சந்தோஷம், ஆனந்தம், இது எல்லாமே ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் ஒரு விஷயத்துக்கும் வேறு வேறு அர்த்தம் இருக்குது. சுகம் உடலுக்கானது, சந்தோஷம் மனசுக்கானது, ஆனந்தம் ஆன்மாவுக்கானது. சந்தோஷம் அப்படின்னா யாராவது நம்ம புகழ்ந்தாலோ, யாராவது நமக்கு ஏதாவது கொடுத்தாலோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஆனந்தம், யாராலையும் ஆனந்தத்தை கொடுக்கவே முடியாது. அது நம்ம தியானம் மூலமாக தான் அந்த ஆனந்தத்தை பெற முடியும். ஒரு நாளும் விடாமல் நீங்கள் தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஆனந்தம் தேடி வரும். எப்போ ஆனந்தம் வந்து அடையுதோ உங்களை, நீங்கள் வெளியே இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. அது சுகத்தையும் சந்தோஷத்தையும் மிஞ்சினது தான் ஆனந்தம்.